சென்னை மந்தவெளியை சேர்ந்த தம்பதியினர் சிலர் ஏற்காடு சுற்றுலா சென்று திரும்பிய நிலையில் நேற்று இரவு உளுந்தூர்பேட்டை சுங்கன் சாவடி அருகே காப்பி அருந்துவதற்காக தங்களது காரை ஓரம் நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர். அங்கு வந்த விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரை சேர்ந்த பாமக பிரமுகர் ஏழுமலை படையாற்றி என்பவர் குடிபோதையில் காரை வேகமாக ஓட்டி சுற்றுலா சென்று வந்த தம்பதியினர் காரை பின்புறமாக இடித்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தம்பதியினர் வெளியில் வந்து பார்த்தபோது கார் சேதமடைந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்து ஏன் காரை இடித்தீர்கள் என்று கேட்டதற்கு ஆபாச வார்த்தைகளால் வசைப்பாடி மல்லு கட்டிய ஏழுமலை படையாற்றி உடனடியாக தம்பதியினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த பின் காவல்துறையினர் விசாரிக்கும் போது ஏழுமலை படையாற்றி காவலரையே பேசவிடாமல் குறுக்கீட்டு செய்து அவரை கோபப்படுத்தியுள்ளார். காவலர்கள் அவரை கண்டித்ததற்கு பின்புதான் மன்னிப்பு கேட்டதாக கூறி சார் என்று பாசாங்கு செய்யும் காட்சியை நீங்களே பாருங்கள். இருப்பினும் பாதிப்பிற்கு உள்ளான தம்பதிகள் தங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று கூறி இவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துள்ளனர். அதற்கு அவர் நான் 16,000 தருவதாக கூறி இதை இத்தோடு முடித்துவிடலாம் என்று பேரம் பேசியுள்ளார். அதற்கு அந்த தம்பதிகள் ஒத்துக்கொள்ளாமல் காசிற்காக நாங்கள் கேட்கவில்லை, எங்களுக்கு காரை சரி செய்து தாருங்கள் என்று கூறி இது போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து பேசிக் கொள்ளலாம் என்று அவரிடம் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டார்கள். இந்த சம்பவத்தினுடைய தொடர் நிகழ்வுகளை அறிய சான்றோர் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் கீதா.